கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் பார்த்து கொண்டு வருகிறதான தலைப்பு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு சங்கீதம் 25:9 இந்த சாந்த குணமுள்ளவர்களை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இந்த வேளையில தாவீது ராஜா இந்த சங்கீதத்துல சொல்லும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார் என்று சொல்கிறார். பாருங்க, எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள்? முரட்டாட்டம் உள்ளவர்களா, கோபப்படுகிறவர்களா, இல்லாவிட்டாக்கா ஒரு வேறு வகையான உலக பிரகாரமான ஒரு மூர்க்கமான காரியத்தை ஈடுபடுகிற மக்கள் என்று சொல்லப்படவில்லை. வேதத்துல மிக தெளிவாக சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள். சாந்த குணமுள்ளவர்கள் அவர்களை நியாயத்துல நடத்துவார். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நியாயத்துல நடத்துகிறார். இதுதான் நியாயமான வழி, இதுல நட என்று சொல்லும் பொழுது அவர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு வழி நடத்துகிறார். அதோடு கூட சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். நமக்கு போக வேண்டிய வழி எது என்று தெரியாதபடிக்கு அநேக நேரங்களிலே நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்போம். இது வழியா அது வழியா என்று என்ன முடிவெடுப்பது என்று நமக்கு தெரியாத நிலையில் இருப்போம். நாமே நம்முடைய சொந்த முயற்சிகளிலே, நம்முடைய சுய நீதியிலே நம்பிக்கொண்டு நாம் காணப்படுவோம். அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய குணங்கள் இயேசுவனுடைய குணத்தை போல இருக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்த அந்த நல்ல சாந்த குணம் உள்ளவர்களாய் நம்ம இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது எளிதாக எத்தனை பேரையும் நம்ம சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதற்கு தேவையான வழி வகைகளை அவர் கொடுக்க வைக்கிறார். நமக்கு போகிற வழியை அவர் காட்டுகிறார். போதித்து வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த நல்ல நற்பண்பாகிய இந்த சாந்த குணம் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக நமக்கு அமையட்டும். இந்த நாளிலே இந்த சாந்த குணத்தை குறித்து நாம் பார்க்கின்ற வேளையில இது நமக்கு ஒரு நல்ல ஒரு அலங்காரமான ஒரு இதுவாக பொருளாக நமக்கு இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட சாந்த குணமுள்ளவர்களை நீங்க நியாயத்துல நடத்துறீங்கன்னு சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, அவர்களை நடத்தி ஆண்டவரே வழியை காட்டுகிறீர். எங்களுக்கு வழி தெரியாமல் தப்பி போகிற வேளையில நல்ல வழி எது என்று போதிக்கிற தேவனாய் இருக்கிறாருக்கா ஸ்தோத்திரம். எங்களை சாந்த குணமுள்ளவர்களாக மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த சாந்த குணத்துக்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.